இந்த ஒரு பீஸ் பாருங்க. இப்போ நீங்க பார்க்க போறது இந்த நெக்லஸ் எல்லாமே 18 கேரட். இதுக்கு முன்னாடி காமிச்சதும் 18 கேரட். நான் சொன்னேன் அதுக்கு வந்து ரேட்டு போடும்போது உங்களுக்கு 5000 ரேஞ்ச் தான் வரும் ஒரு கிராமுக்கு. 2 கிராம் எல்லாம் ஃபர்ஸ்ட் நிறைய போயிட்டே இருக்கும், அதனால அதே வெயிட் தான் வருது இதுவும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க. இதில் நம்ம கொஞ்சம் டிசைன்ஸ் வேற ஒரு டைம் காமிச்சிருந்தேன், இப்போ வந்திருக்கு வேற கொஞ்சம் டிஃப்ரெண்டா. இந்த டை வந்து 5 பீஸ், இந்த 5 பீஸ் வரும் இங்கே அந்த மாதிரி வந்துருந்துச்சு. இது வந்து ஹார்ட் 2 சென்டரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்த மாதிரி. இது 2 கிராம் தான் வருது. நாலு கிராம் 20 மில்லி கூட வருது. ஆனால் பார்த்தா உங்களுக்கு ஒரு மோல்டிங்கோட ஃபினிஷிங் இருக்கும். மொத்தமாக வெயிட் வந்து ஒரு மினிமம் ஒரு 8 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கையில் வச்சாலும் நல்ல கிராண்டாக தெரியும். பீஸ் பாருங்க, இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வெயிட் 7130 வருது. ஆனால் இதோட ஆக்சுவல் வெயிட் கோல்டு வெயிட் வந்து 2850 தான் வரும் வெயிட். நிறைய கலர்ஸ் மாதிரி வருது. லைட் வயலட்டு, ரோஸ்லேயே வந்து வருது, ரெட்டு, க்ரீனு, அல்ல ப்ளூ கலரு. இது வந்து பிளாக்ல வந்திருக்கு. சிவகாசிலேருந்து வரேன். நான் ரொம்ப நாளாக மேட்டுப்பாளையம் இந்த நவரத்னா ஜுவல்லர்ஸோட வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்து வரணும்னு நினச்சி டைமே இல்லை. இப்போ தான் தோது அமைஞ்சிட்டு வந்து பார்த்தேன். வீடியோவில் பார்த்த மாதிரியே கலெக்ஷன்ஸ் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் அடுத்து நிறையா வரணும், எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சர்வீஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எடுத்தோம்னா கண்டிப்பாக வாங்க எல்லாரும். தேங்க்யூ. நாங்கள் புளியமட்டிலேருந்து வந்திருக்கோம். இந்த ஒரு 3 வருஷமா தொடர்ந்து இங்கே தான் நகை எடுத்துட்டு இருக்கோம். நகை நல்லா இருக்கும், வெயிட்லெஸ்ல இருந்தாலும் நகை எதுவும் கட் ஆகிறது இல்லை. அதனாலதான் இப்போ மறுபடியும் ஆரோ இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, இங்கேயே வந்திருக்கோம். பொருள் நல்லா இருக்கும், தரமா இருக்கும், கலரும் நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். வெயிட்லெஸ்ங்கிறதுக்காக ஒரு மாதிரியா மினிமம் இருக்கிறது இல்லை, நல்லா இருக்கு, பொருள் நல்லா இருக்கு. அதனாலதான் இங்க தேடி வரோம். இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸ்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பிரேஸ்லெட் கலெக்ஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் 18 கேரட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எலிகண்டான டிசைன்ஸ். 18 கேரட்டு ரோஸ் கோல்டு. ஓகே, 18 கேரட்டோட ரேட் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5100 அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும். 916 இன்றைக்கி ரேட்டாக 6040. இப்போ உங்களுக்கு எப்படி போனாலும் ஒரு 1000 ருபீஸ் வந்து எப்போதுமே 18 கேரட்டும் 916ம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ரேட்டில். அது நீங்கள் எந்த பொருள் ஒரு கிராமில் 18 கேரட்டில் ஒரு செயின் வாங்கினாலும், அரை கிராமிலே நம்மக்கிட்ட செயின் இருக்குது உங்களுக்கு தெரியும், அரை கிராம் செயின் வாங்கினாலும் 18 கேரட்டோட ரேட்டு தான் போடுவாங்க. 5000னா 5000 போடுவாங்க. எப்படி போனாலும் ரெண்டு ரேட்டும் ஒரு 1000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இது தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அதனால சொல்கிறேன்.
18 கேரட்டுக்கு எந்த கடையில் வாங்கினாலும் 18 கேரட்டோட ரேட்டு தான் போடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் 1 கிராம்ல இருந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரோஸ் கோல்டு ஐட்டம், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்டெட் கலெக்ஷன்ஸு. இதோட நெக்லஸ் நம்மகிட்ட இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து வச்சு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஸ்டெட்டு மட்டும் வச்சிருக்கு. இது தனியாக எடுக்கணும்னாலும் நீங்கள் ஸ்டெட் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதோட நெக்லஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்குள்ளே போனால் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இதெல்லாம் வந்து ஆன்டிக்கில் பீட்ஸ் எல்லாம் வந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன். அது இப்படி பார்க்குறதோட நம்ம பேடில் போட்டு காமிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். ஓகே, அப்போ நீ ஒன்றும் இல்லை, டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்னை ஷாப்பு வந்து இமீடியட்டாக ஓப்பன் ஆகும். ஒர்க் எல்லாமே ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்குது. மேக்ஸிமம் நீ போனால் ஒரு 10 days அதுக்குள்ளே கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். 10 days கூட வேண்டாம், அதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகும். ஓகே, நம்ம இதோட வெயிட்டும் ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ வருதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது பாருங்கள், 3 கலர் காம்பினேஷன், கோல்டு இந்த ரோடியம், ஒயிட் ரோடியம், இங்கே வந்து கோல்டு கலரு, இங்கே வந்து ஒரு காப்பர் கலர் மாதிரி சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கு. இதுவும் ரோடியம் தான் ஆக்சுவலாக, ரோடியத்தோட கலர் காம்பினேஷன் தான் எல்லாமே. சென்டரில் இருக்கிறது மட்டும் கோல்டு போலு. அப்போ இதுவும் கோல்டு போலு தான், கோட்டிங் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டோட்டலாக எல்லாமே கோல்டு தான். கலரிங் மட்டும் வந்து 3 காம்பினேஷனில் கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். செயினும் வந்து நல்ல கெட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். கம்மியான வெயிட்டு தான் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வருஷம் போட்டாலும் ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ வெயிட் 5870 என்னமோ வருது. ஒரு 6 கிராம்னு வைங்க. நான் எப்போதும் ரவுண்டாக சொல்கிற ரேட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுக்கும்போது பிடிக்கும்போது அது ஒவ்வொரு பீஸும் சில வேரியேஷன்ஸ் வரலாம். கரெக்டாக ஒரு 6 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா ஒரு 41,300 அந்த மாதிரி வரும். இதுக்கு எல்லாமே ஒரு 15% அந்த மாதிரி போடுவாங்க இந்த மாதிரி பிரேஸ்லெட் எடுக்கும்போது. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு 1.5 கிராம் தான் வருது. 1,430 போல் வருது. இதுவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் இது மேலேயே வச்சு காமிச்சா நமக்கு 2 வேலை முடியும். வெயிட் போட்டு காமிக்க வேண்டியதில்லை உங்களுக்கு. 1,400 அந்த மாதிரி வருது. சூப்பராக இருக்கும். டெய்லி வேர் தான். இதில் கெட்டு விழுந்திருக்க கழட்டணும். இது வந்து உங்களுக்கு 1.5 கிராம் அப்படின்னா ஒரு ஏவரேஜ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1.5 கிராமுக்கு ஒரு 15,500 அந்த மாதிரி வரும். ஓகே, அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், அதுவும் 1.5 கிராம் தான் வருது. சென்டரில் மட்டும் ஒரு 4 போல் வச்சுருக்கு. சைடில் இந்த பாக்ஸ் செயினை கட் ஆகாது, டெய்லி வேர் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் வரும், ஒரு 15,500 அந்த மாதிரி வரும். இந்த பீஸும் பாருங்கள், இப்போ நம்ம செகண்ட் டைம் என்னமோ காமிச்சேன், அதே சேம் பீஸ் தான். அதில் அந்த வெயிட் நமக்கு ஃபஸ்ட்டு மூவிங் 1.5 கிராம் 2 கிராம் எல்லாம் ஃபஸ்ட்டு மூவிங் நிறைய போயிட்டே இருக்கும். அதனால் அதே வெயிட்டு தான் வருது இதுவும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இதில் நம்ம கொஞ்சம் டிசைன்ஸ் வேறு ஒரு டைம் காமிச்சிருந்தேன். இப்போ வந்திருக்கு வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இந்த டை வந்து 5 பீஸில் இந்த 5 பீஸ் வரும் இங்கே அந்த மாதிரி வந்துருந்துச்சு. இது வந்து ஹார்ட் 2 சென்டரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்த மாதிரி. இது 2 கிராம் தான் வருது. 2 கிராம் ஒரு 13,900 வரும். இன்றைக்கி ரேட்டு 6,040, ரொம்ப ஹையில் நிற்குது ரேட்டு. இந்த பீஸ் பாருங்கள், 3 கிராம் வருது. 3 கிராம் வரும்போது ஒரு 20,800 போல் வரும். இது லெங்க்த்து பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கு போட்டுக்கலாம். ஓகே, நல்ல ஃபுல் லெங்க்த்து வரும். ஜஸ்ட்டு காமிக்க பாருங்கள். ஓகே, அந்த அளவுக்கு லெங்க்த்து கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் பாருங்கள், 4 கிராம் தான் இருக்குது. 4 கிராம் இல்லை, 4,470, 4.5 கிராம்னு வைங்க. 4 கிராம்னு ஒரு 27,800 போல் வரும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டெய்லி வேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதோட வெயிட் வராது. இது வச்சுருக்கல, அதை வெயிட் 0 தான் காமிக்கும் உங்களுக்கு. நான் அதை டயர் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். 3,840, அந்த 4 கிராமோட பட்ஜெட் போல் வரும். நல்லா அழகாக இருக்கும். இது இந்த டிசைன் பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ஹார்ட் டிசைன் போல் கொடுத்துருக்கு. டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்கும். 4 கிராம் கரெக்டாக 4 கிராம் வருது. 4 கிராம் கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு 27,800 ஈஸியாக இருக்கும் கணக்கு. இந்த பீஸும் பாருங்கள், 3,980 போல். இது எல்லாமே டெய்லி வேர் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் வேறு சம்திங் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்ப்ளைண்ட் வரதுக்கு ஒரு சான்ஸும் இல்லை. ஓகே,
4 கிராம் தான் வருது. அதே பட்ஜெட் தான் வரும். ஒரு 27,800 போல் வருது. இன்னைக்கு ரேட் ரொம்ப ஹையானதுனால தான் உங்களுக்கு அந்த ரேட் வருது. நம்ம முதல்ல எல்லாம் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 26,500 அந்த மாதிரி தான் ரேஞ்ச் வந்துருச்சு. ஆனால் இப்போது கிராமுக்கு ஒரு 250 ரூபா கிட்டே எக்ஸஸ் வந்திருக்கு. 3,930 அதே ப்ரைஸ் தான் வரும் உங்களுக்கு. இதுவும் பாருங்கள், ஜஸ்ட் 1 கிராம் தான் வருது. கரெக்டாக 1 கிராம்னா இன்னைக்கு ரேட்டுக்கு 7,000 வருது. ஓகே, 1 கிராம் பிரேஸ்லெட் எடுத்தால் 7,000 வரும். 1,100 வருது. இந்த பீஸ் பாருங்கள், 1,70 வருது. நான் இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். 1 கிராம், 1.5 கிராம், 2 கிராம் எல்லாம் இதுவும் அதே வெயிட் தான். இந்த பீஸ் பாருங்கள், இது நீட்டாக இருக்கும். 4 கிராம் 20 மில்லி போல வருது. ஆனால் பார்த்தா உங்களுக்கு ஒரு மோல்டிங்கோட ஃபினிஷிங் இருக்கும். மொத்தமாக வெயிட் வந்து ஒரு மினிமம் ஒரு 8 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ கையில் வச்சாலும் நல்ல கிராண்டாக தெரியும். பார்க்கும்போது நல்ல வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். 4 கிராம் தான் வருது உங்களுக்கு. 4 கிராமுக்கெல்லாம் சான்ஸே இல்லை இந்த மாதிரி. இந்த பீஸும் பாருங்கள், நல்ல முந்தமாக நல்ல பெருசாக தெரியும் உங்களுக்கு. வெயிட் வந்து பார்த்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு 4 கிராம் கூட இல்லை, 3,890 தான் இருக்குது. இவ்வளோ கம்மியிலலாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் நான் இது சும்மா சொல்கிறது இல்லைங்க, கிடைக்கவே சான்ஸ் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னு. ஒரு வளையல் போடுற மாதிரியே அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு போர்டாக இருக்குது. அப்புறம் இந்த பீஸு 1 கிராமோட பீஸு. 1 கிராமில் நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் 1 கிராம் பீஸ் தான். இதுவும் 1 கிராம் பீஸு, எல்லாமே 1 கிராம். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் 6 கிராமுக்கு ஒன்று பார்த்ததில்ல, அதே சேம் பீஸ் வந்து 4 கிராமில். இதான் நம்ம 6 கிராமுக்கு பார்த்தது. நல்லா கொஞ்சம் பெருசாக மந்தமாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒரு டிசைன் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பேட்டர்ன். அது 3,950 வரும்போது உங்களுக்கு 4 கிராம்னா 27,800 போல் வருது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் இருக்குது. கை கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்கிறவங்களுக்கு போடலாம். பேபிஸ்க்கு கரெக்டாக இருக்கும். 2 கிராம் வருது. 2 கிராம்னா ப்ரைஸ் எல்லாம் அதே ப்ரைஸ் தான் வரும் உங்களுக்கு. 13,900 போல் வருது. இதில் பார்த்துச்சு அப்படின்னா இது எல்லாமே ஆவரேஜ் ஒரே வெயிட் தான் வரும். அப்புறமா வச்சு பார்க்கலாம். இது ஒரு பீஸு 1.5 கிராம். ஓ, இது கம்மியாக இருக்குல்ல வெயிட். 1.5 கிராம் வரும்போது உங்களுக்கு இவ்வளோ வந்துச்சு, 15,500. கரெக்டாக 1.5 கிராம்னா ஒரு 15,500 வரும். நெக்ஸ்ட்டு பீஸும் பார்த்தா ஒரு 1.5 கிராம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இதுவும் 1.5 கிராம் தான். அது உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் வரும், 15,500 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் பீஸ் வந்து ஒரு 2 கிராம் வருதுன்னு நினைக்கிறேன். 2 கிராம் வருது. 2 கிராம் வரும்போது உங்களுக்கு ஒரு 13,900 போல் வருது. இதுவும் அதே வெயிட் தான், 2 கிராம். ஓகே, 13,900 ரேஞ்ச் வரும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், ஏன்னா நிஜமாக சொன்னால் ரொம்ப நேரமாக வீடியோக்கே உட்காந்துட்ருக்கு. காலையில் 11 மணிலேருந்து இப்போ டைம் பார்த்தா கரெக்டாக 3 o'clock ஆகிடுச்சு. 3 மணி ஆயிடுச்சு. சாப்பிடவே இல்லை, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஏன்னா இது அவ்வளோ நம்ம ரெகுலராக காமிக்கிற பேட்டர்ன்ஸ் தான். 1,580 தான் வருது. இது 1,580னா அதே தான் ஒரு 15,500 போல் வரும். அப்புறம் இது பாருங்கள், நம்ம இப்போ இதில் 4 கிராம் பார்த்தேன், 6 கிராம் பார்த்தேன். சேம் பீஸில் வந்து ஒரு 1.25 கிராம் வர மாதிரி. இது வந்து 6 கிராமா, இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம பார்த்தது 4 கிராமா. ஓகே, அப்போ இது ஸ்டார்டிங் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தா இந்த வெயிட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. 2 கிராம், 1.25 கிராம் ஸ்டார்டிங் வெயிட்டு. ஒரு 1.25க்கு நான் எழுதலை ரேட்டு. 1.5 கிராம்னா அது 15,500. ஒரு 250 மில்லி எக்ஸஸ் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து பாருங்கள், இந்த பேட்டர்ன் சாம்ஸ் டிசைன் சொல்லுவாங்க. இது சாம்ஸு சூப்பராக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் 2 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்திருக்கிற பீஸை எவ்வளோ வெயிட்டு எல்லாமே ஒரு 3 கிராம் 4 கிராம் ரேஞ்சில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செயின் மட்டும் கொஞ்சம் சன்னமாக வரும், அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் 2 கிராமுக்கு கூட சாம்ஸ் கிடைக்கும். டெய்லி வேருக்கு, பெரியவங்களுக்கு சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு இல்லை. 3,790னா கம்மியாக தான் வரும். 4 கிராம் கரெக்டாக வரும்போது 27,800 வருது. இதில் வந்து ஃபுல்லாக ஹார்ட் வந்த மாதிரி பாருங்கள், நல்லா இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலு. இது ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இது ஒரு ஸ்டைலாகவே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போது இது நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்குது. இதுவும் அதே ப்ரைஸ் தான் வரும் உங்களுக்கு. இதை பாருங்கள், 3,440 ஒரு 3.5 கிராம் வருது. ஒரு 3 கிராம்னா ஒரு 20,800 வரும். 4 கிராம்னா ஒரு 27,800 வரும். அப்போ அது அதுக்குள்ளே மத்திய பாதியில் வரும். ஏன்னா ஒரு 1/2 கிராம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், நம்ம இப்போ ஒரு 1.25 பார்த்துல அதே சேம் பீஸ் தான். சின்ன ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். 1,610 தான் இருக்குது இது. ஓகே, அப்புறம் வந்து நம்ம அந்த இந்த ஒரு பீஸ் பாருங்கள். நம்ம இதில் ஃபஸ்ட்டில் ஒரு பீஸ் இடையில பார்த்துருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹார்ட் வந்துச்சு சைடில்.
இந்த ஒரு ஹார்ட்டு ப்ளஸ் ஒரு ஃப்ளவரோடு வந்துருச்சு. இது வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் வந்த மாதிரி இருக்குது. இது பார்த்துச்சு அப்படின்னா ஒரு 1980 போல வருது வெயிட்டு. நல்ல நீட்டாக இருக்கும், சூப்பராக தான் இருக்கும். 2 கிராம் கூட இல்லை, பெரியவங்களுக்கு தான் சொல்கிறேன், பேபிக்கு கிடையாது. இது பெரிய சைஸ் தான். இது நல்ல லெங்த் இருக்குது உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வளையம் மேக்ஸிமம் எல்லா பீஸிலும் கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரா வளையம் இது கொடுக்குறேன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு தான். இதிலும் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். 3880 வருது. பார்த்தா உங்களுக்கு தெரியுதில்ல, ஒரு பவுன் மாதிரி தெரியுங்க பார்த்தா. இதிலும் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வளையம் கொடுத்துருக்கு, 3 வளையம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும். ஓகே, இது வந்து அதே ப்ரைஸ் தான், 4 கிராமோட ரேஞ்சு தான் வரும். அப்புறம் நம்ம இனி பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதோட வெயிட் போட்டுச்சு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி வரும். சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது. இந்த மாதிரி ஸ்டோன் விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும், அதுவும் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஸ்டோனே பிடிக்காதுங்கிற மாதிரி இருக்கும். ஸ்டோன் லவர் அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகும், சூப்பராக இருக்கும். ஏன்னா கலர் காம்பினேஷன் கூட ரொம்ப அட்ராக்டிவான கலர், ரோஸ் கலர் கொடுத்துருக்கு. கீழே மேலே வந்து எல்லாத்துக்கும் ஒயிட்டு தான் வரும். இது ஒரு கலர் காம்பினேஷன் லைட் ரோஸு. ஏன்னா அடுத்த பீஸ் பார்க்கும்போது அது கொஞ்சம் கூட ஒரு டார்க்கான ஷேடு மாதிரி வரும். இந்த பீஸ் பாருங்கள், இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வெயிட்டு 7130 வருது. ஆனால் இதோட ஆக்சுவல் வெயிட் கோல்டு வெயிட் வந்து 2850 தான் வரும் வெயிட். ஓகே, 2 கிராம் 850 மில்லி. ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தா ஒரு 18,500 19 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். இதை பாருங்கள், இந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் கூட இது ஒரு டார்க் ஷேடு வருது. இதுவும் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பார்த்தா அதே வெயிட் தான் இதுவும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நான் ஒரு கலரும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரோஸ்லேயே வந்து 2 டிஃப்ரெண்ட் ஷேடு வருது, கொஞ்சம் டார்க்கு லைட் அப்படி வருது. இது எல்லாமே வெயிட், எல்லா பீஸும் வெயிட் உங்களுக்கு ஒரே வெயிட் தான், ஒரு 2900 2850 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருது. அப்புறம் இந்த கலர் பாருங்க, இந்த ஒரு காம்பினேஷன் பாருங்க, இது சூப்பராக இருக்கும். இந்த பேலே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்ல பேலு தான், அது புரிஞ்சு வர மாதிரியெல்லாம் கிடையாது. ஓகே, இதுக்கு பின்னாடி ஒன்று சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி ஒரு ரப்பர் மாதிரி போடுவேன், அது காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி தான் போடுவாங்க, ஏன்னா இது மேக்ஸிமம் லெஸ் வெயிட்டில் க்ரியேட் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் போட்டிருக்கு இதில். அதான் இதில் இல்லை, இதில் இருக்குது. இருக்குது, இங்கே போய் கிடக்குது. இது வெயிட் இல்லை, வெயிட் வந்து நம்ம ஸ்டோன்லெஸ் போக இருக்கிற வெயிட்டு நோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த வெயிட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. ஆவரேஜ் இந்த பீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு 18,500 19 ரூபா அந்த ரேஞ்ச் தான். நீங்கள் எந்த பீஸ் எடுத்தாலும் அந்த ரேஞ்சு தான் வரும். நிறைய கலர்ஸ் வரும் இதில். பிளாக் பாருங்க, மேலே வந்து ஒயிட்டு தான், எல்லாத்துக்கும் ஒயிட்டு. கீழே வந்து பிளாக்கு அப்படி இப்படின்னு மாறி மாறி வரும். நிறைய கலர்ஸ் மாறி மாறி வருது. லைட் வயலட்டு, ரோஸ்லேயே வந்து வருது, ரெட்டு, க்ரீனு, அல்ல ப்ளூ கலரு. இது வந்து பிளாக்ல வந்திருக்கு. எல்லா ப்ரைஸும் அதே ப்ரைஸ் தான், 18,500 19 அந்த ரேஞ்சு தான் வரும். அப்புறம் இது பாருங்க, லாவெண்டர் கலர் போல, லைட்டு லாவெண்டரில் அதில் ஒரு 2-3 பீஸ் என்னமோ இருக்கு. ஓகே, இதுவும் வந்து ஒரு பேரோட வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ வருது. ஓகே, ஆனால் இதோட கோல்டு வெயிட் வந்து 2850 வரும். இதோட ஸ்டோன் சார்ஜ் மட்டும் ஒரு 1500 வரும் உங்களுக்கு. பேலு டோட்டல் எல்லா பேலும் ஸ்டோன்ஸே எல்லாமே சேர்ந்து அது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். கோல்டு வந்து 2850 கிராம் உங்களுக்கு பில்லு போட்டு கொடுப்பாங்க. ஓகே, இது ஒரு ஐடியா இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஒரு கலர் ப்ளூ கலர் காமிச்சிச்சோம்னா, ப்ளூ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ப்ளூ இப்படியே பார்க்கும்போது தான் தெரியும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ராப்பு மட்டும் கீழே நீங்கள் ஒரு பெயர் வாங்கணுன்னாலே அதுக்கே வரும் உங்களுக்கு 2.5 கிராம் வரும். ஆனால் ஒரு கம்மலோட ட்ராப்ஸோட சேர்த்தியே உங்களுக்கு 2850 அந்த ரேஞ்சு தான் வருது. ஓகே, அப்புறம் ரோஸில் நம்ம பார்த்ததா, ரோஸில் மொத்தமாக சேம் கலர் ரோஸ், இதே கலர்லேயே வந்து 2 பீஸ் இருக்குது, சேம் கலர் ரோஸ். அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம காமிச்சல, கொஞ்சம் ஒரு லைட் கலரில் ஒரு பீஸ் இருக்குது. ரெட்டில் வந்து ஒரு 3 பீஸும் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, இப்போ இது ஒரு ஐடியா கிடச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு 18,500 அந்த மாதிரி தான் வரும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த நெக்லஸ் எல்லாமே 18 கேரட். இதுக்கு முன்னாடி காமிச்சதும் 18 கேரட்டு நான் சொன்னேன். அதுக்கு வந்து ரேட்டு போடும்போது உங்களுக்கு 5,000 ரேஞ்சு தான் வரும் ஒரு கிராமுக்கு.
ஏன்னா 916ஓட ரேட்டு வராது. 916க்கு இன்னைக்கு 6040 இருக்கு. அப்போ ஆவரேஜ் ரேட்டு பார்க்குறேன் அப்படின்னா நம்ம ஒரு 1000 rupees டிஃப்ரென்ஸ் வரும் 916ம் 18 கேரட்டும். ரோஸ் கோல்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரோஸ் கோல்டு ஐட்டம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம எப்படி போனாலும் தெரியல, இதெல்லாம் குட்டி ஸ்டோன், இதில் ஸ்டோன்லெஸ் வராது. ஆனால் கூட இந்த பீஸ் வந்து ஒரு டைமண்டோட ஒரு ஃபீல் கொடுப்பேன் உங்களுக்கு. நீங்கள் நெக்கில் வச்சு பார்த்துச்சு, அது நான் சொல்கிறேன் வீடியோ பண்ணும்போது. இப்போது நெக்கில் வச்சு ஒன்று காமிக்க சொல்கிறேன். இந்த பீஸ் வந்து நார்மலாக நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்தவங்களுக்கு தெரியும், 16லேருந்து 18% இல்லாமல் இந்த பீஸ் கிடைக்காது. 16 to 18 கண்டிப்பாக வரும் இந்த பீஸ். நீங்கள் எந்த ஷாப்லேயும் வாங்கினாலும் சரி. இது எல்லாமே HOID தான், ஹால்மார்க்கு. ஓகே, 18 கேரட்டானா 18 கேரட்டோட ஹால்மார்க் HOID பண்ணியிருப்போம் இது. ஓகே, இதோட இப்போ நம்ம இதோட ப்ரைஸ் சொல்கிறது உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு 13% தான். ஓகே, ஜஸ்ட்டு 13%. 13%க்கு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப எலிகண்டான, ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன். ஓகே, இதோட வெயிட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் இதோட வெயிட் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வேற லெவல் கலெக்ஷன், பக்கா டைமண்டோட ஃபீல் கிடைக்கும். ஜஸ்ட் இதோட வெயிட் வந்து 16 கிராம் வருது. ஓகே, 16 கிராம் 930 மில்லி வருது. 1,15,500 வரும். 1,15,500 வரும். 1,15,500க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம். இது கண்டிப்பாக தலைமுறையாக நம்ம கைமாற்றம் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். இது அவ்வளோ ஃபினிஷிங், பக்க டைமண்ட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கு. ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து சிக்னிட்டி, ஜெர்கோன் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் இதில் வச்சுருப்பேன். நார்மல் ஸ்டோன்ஸ் கிடையாது. அதனால அது ஒரு டைமண்டோட ஃபீல் தரும். அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க் ஃபினிஷிங் கூட டைமண்ட் ஃபினிஷிங்கில் தான் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் ரோஸ் கோல்டு ஃபினிஷிங் ரொம்ப அட்ராக்டிவ். இப்போ ட்ரெண்டு தான் ஆக்சுவலாக கோல்டு, இந்த ரோஸ் கோல்டு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு இதோட வெயிட் வந்து நம்ம போட்டு பார்த்தேன், 16,900 போல் வந்துருச்சு வெயிட்டு. 16 இதை பார்த்துக்கோங்க, 16,900 இன்டு ஓன்லி 13%. ஓகே, ப்ளஸ் சமம் இன்டு இன்னைக்கு ரேட் ஒரு 5,600 வைங்க. அது நம்ம எவ்வளோன்னு கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம். 99,300 தான் வரும் இந்த பீஸு. வேறு லெவலில் இருக்கும் கலெக்ஷன், ரொம்ப டிஃப்ரெண்டான எலிகண்டான டிசைன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இதுவும் வந்து இதோட ஸ்டெட்டோடய வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி காமிச்சதும் ஸ்டெட்டோட வாங்கிக்கலாம். ஓகே, இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வித்தியாசமான டிசைன், டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். இதோட வெயிட்டும் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 12 கிராமுக்கு மேலே ஒரு 600 மில்லி போல தான் வருது. இதுக்கும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, 12,610 இன்டு 13% இன்டு அது மட்டும் ஆட் பண்ணு, 13% அடிச்சு அந்த பர்சன்டேஜ் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரேட் வந்து 5,200 போடுங்க. 74,000 ரூபா தான் அங்கே வரும். 74,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. டைமண்டோட ஒரு பக்கா டைமண்டோட ஒரு ஃபீல் கிடைக்கும். ரோஸ் கோல்டு ஐட்டம். இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், கொஞ்சம் வெயிட்டும் வருது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த சென்டரில் இருக்கிற ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் மட்டும் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. மற்றது எல்லாமே சின்ன சின்ன ஸ்டோனு, லெஸ் வராது. ரொம்ப எலிகண்டாக இருக்கும். இது வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட வெயிட்டு பாருங்கள், வெயிட் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. 21 கிராம் வருது, 21 கிராம் வருது. இது இதோட ப்ரைஸும் பார்த்துக்கோங்க, நீங்கள் அதே கணக்கு போட்டுக்கலாம். அந்த லெஸ் பண்ணுறது ஒரு 100 மில்லி அந்த மாதிரி தான் வரும். நான் அதுக்கு போகலை, அது அப்புறம் பார்க்கலாம். நமக்கு இப்போ ஒரு 21,830க்கு நம்ம ஒரு 13, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 13% மட்டும் போட்டு பார்த்துச்சுன்னா இதுக்கு ப்ரைஸ் வந்து 1,28,300 வரும். 1,28,300க்கு நீங்கள் இந்த ஒரு நெக்லஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப எலிகண்டாக இருக்கும், சூப்பரான ஒரு பேட்டர்ன். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இதுவும் ரோஸ் கோல்டு. எல்லாமே இப்போ காமிக்கிறது எல்லாமே ரோஸ் கோல்டு ஃபினிஷிங். இதில் என்னன்னா இந்த சென்டரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம கழுத்தில் போட்டு நம்ம நடக்கும்போதெல்லாம் அது ஆடிட்டு இருக்கும் அந்த ஸ்டோன். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இதுக்குள்ளே பார்க்கும்போது தெரியும். இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்டோன்ஸு. தெரியுதில்ல உங்களுக்கு, இப்படியா இது பண்ணாலே அது தெரியும்.
ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு ரிச்சான ஐட்டம். இது வந்து நம்ம அப்படியெல்லாம் வைக்க முடியாது, இப்படியே தான் வைக்கணும். இப்போ பாக்ஸில் வைக்கணும்னாலும் மடக்கவெல்லாம் முடியாது. இந்த பீஸ் கூட நம்ம இப்படியே மடித்து இந்த மாதிரி கூட மடக்க முடியும். ஓகே, ஆனால் இந்த பீஸ் வந்து இப்படியே தான் நம்ம வைக்கணும். ஆனால் நெக்கில் வச்சா வேறு லெவல் சூப்பராக இருக்கும். பக்கா ஒரு டைமண்டோட ஃபீல் மெயினாக இது. இது ஒரு 13,700 போல் வருது. 13,700 வரும்போது நான் ப்ரைஸ் எழுதி வச்சது கொஞ்சம் தப்பாயிடுச்சு. நான் 916ஓட ரேட் போட்டு அடிச்சுட்டேன். ஆனால் இதுக்கு வந்து 5,200 அந்த 5,000 அந்த மாதிரி ரேஞ்சு தான் அடிக்கணும். இது ஒரு 13,720க்கு நம்ம ஒரு 13% இதுக்கும் போட்டு பார்த்துச்சு அப்படின்னா 5,200 போட்டால் ஒரு 80,600 தாங்க வரும். ரொம்ப எலிகண்டான ஒரு டிசைன். இது இப்போ தான் இந்த 13%. நான் கொடுத்துட்டு இருந்தது 16%க்கு தான் இது கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறது. அதனால இப்போ உங்களுக்கு வேணும்னா இப்போ வாங்கிக்கலாம். சென்னை வரும்போது இதோட ரேட்டு சில போது நார்மல் ரேட்டுக்கு சேஞ்ச் ஆகும். 16%, 18% அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களுக்கு யாருக்காவது எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க. பக்கா டைமண்ட் ஃபீலு, ரோஸ் கோல்டு ஐட்டம், வேற லெவல் கலெக்ஷன். இது பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வாங்கினா எவ்வளோ வெயிட் வரும்? 2 பவுன் இல்லாமல் கிடைக்காதுல்ல, கம்பல்சரி 2 பவுன் வரும். ஆனால் இதோட வெயிட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. ஜஸ்ட் வெயிட் பாருங்கள், 10 கிராம் தான் இருக்குது. ஓன்லி 10 கிராம். அப்போ 10 கிராமுக்கு சிம்பிளாக கணக்கு பார்க்கலாம். 10 கிராம் இன்டூ 13% இன்டூ 5,200 போடுங்க. 58,760 தான் வருது. 59 ரூபான்னு வைங்க. 59 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு நெக்லஸ்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள். பக்க டைமண்ட் ஃபீல, ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கு, 59,000 ஓன்லி. இப்போ தான் இந்த ஆஃபரு. அப்புறமே வரும்போது கண்டிப்பாக 16, 18 அந்த மாதிரி வரும். அப்போ கண்டிப்பாக ஒரு 3,000 அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, வேற லெவல் இருக்கும். வித்தியாசமான டிசைன்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் செட் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்டரில் ரூபி ஸ்டோன் வச்சிருக்கு. சைடில் வந்து அந்த டைமண்ட் ஃபீல் கொடுத்துருக்கு. டைமண்டோட ஸ்டோன் மாதிரி ஜிர்கான், சிக்னிட்டி அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் எல்லாமே வரும். ஃபினிஷிங்கும் பார்த்தா பக்கா டைமண்டோட ஃபினிஷிங் இருக்கும். இதோட வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 12 கிராமுக்கு மேலே ஒரு 800 மில்லி தாங்க வருது. நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸ் எல்லாம் எடுக்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 2.5 பவுன் மினிமம் வேணும். ஆனால் ஜஸ்ட்டு 12 கிராம் 800 மில்லினா ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதே 13%. இதில் ஸ்டோன்லெஸ்ஸும் வரும். கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். நான் ஓவரால் ஒரு ரேட் போடுறேன். 75,200 வருங்க. பாருங்கள், வேறு லெவல் கலெக்ஷன். 75,200க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக யாருக்காவது இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கையோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணும்போது 0424225656ங்கிற லேண்ட்லைன் நம்பருக்கு மட்டும் இப்போதைக்கு கூப்பிடுங்க. சென்னை போனதுக்கப்புறம் நமக்கு மொபைல் நம்பர் மறுபடியும் ஆக்டிவ் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு எலிகண்டான பீஸ் சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை, கிடைக்கவே கிடைக்காது. இதில் இந்த ரூபி ஸ்டோன்ஸ் தான் கம்மி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன். அதோட சார்ஜ் மட்டும் ஆட் ஆகும். அப்போ ஆவரோல் பார்த்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வராதுங்கிறதுனால தான் நான் ஸ்டோன்லெஸ் பண்ணாமல் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. அப்புறம் இந்த ஒரு டிசைன் பாருங்க. இது எல்லாமே எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கேட்டகரியில் வர்ற ஐட்டம். இது எல்லாமே இது நான் ஆக்சுவலாக வந்து கலெக்ட் பண்ணது மும்பையிலிருந்து கலெக்ட் பண்ணது. மும்பை ஒரு எக்ஸிபிஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸிபிஷன்லேருந்து நான் கலெக்ட் பண்ண பீஸ் தான் இது. இதெல்லாம் கழுத்தில் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் இதோட அழகு உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஸ்டெட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் 90% ஐட்டத்துக்கும் ஸ்டெட் இருக்கும்.
ஓகே, இதில் லைட்டு கலர் பாருங்கள், அந்த கலர் காம்பினேஷன் கூட பாருங்கள், ரெகுலர் கலர்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் எல்லாமே வரும். இதோட வெயிட்டும் நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இவ்வளோ கிராண்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு நல்ல ஸ்டோன்லெஸ் வரும். ஏன்னா மொத்தமாக பார்த்தா 1 2 3 4 7 ஸ்டோன் இருக்குது, பெரிய ஸ்டோனு. கண்டிப்பாக அது லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. 18 கிராம் போல் வருது, 18 720 போல் வருது. இதுக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்டோன்லெஸ்ஸு வந்து நமக்கு ஒரு 1/2 கிராம் ஸ்டோன்லெஸ் பண்ணிகிட்டே சொல்லலாம். 18 730 தான், ஒரு 18 210க்கு கணக்கு போடலாம். ஏன்னா ஸ்டோன் சார்ஜ் வரும், அது ஏவரேஜ் பண்ணதுக்காக. 18 210க்கு ஒரு 13% போட்டால் இன்டு 5200 கரெக்டாக 1,07,000 தான் இங்கே வருது. 1,07,000க்கு உங்களுக்கு வேறு லெவல் கலெக்ஷன் இது. ஓகே, இதில் ஸ்டோன் சார்ஜ் எல்லாம் வரும். அது வந்து ஸ்டோன்லெஸ் பண்ணிட்டு தான் ஸ்டோன் சார்ஜ் போடுவேன். அதனால உங்களுக்கு இந்த நான் சொல்கிற ரேட்டுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கு, ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கு, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பீஸ் எல்லாம் நம்ம கழுத்தில் இருந்துச்சுனாலே அது நம்மளோட ஒரு ஃபேஸே கரெக்டாக ஒரு எடுத்து காமிக்கும். அது ஒரு ரிச் ஃபீல் கொண்டு வர மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது எல்லாமே. 18 கேரட் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 18 கேரட் விரும்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த ஸ்டேட் எல்லாம் விட்டு நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு போனாலும் 18 கேரட் யூஸ் பண்ணுறவங்க நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியா விட்டு நம்ம அதர் கண்ட்ரீஸ்க்கு போனாலும் மேக்ஸிமம் எல்லோரும் 18 கேரட்டு 15 கேரட்டு அந்த மாதிரி எல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்குது. ஸோ நிறைய பேர் செயின் எல்லாம் போட்டு பார்த்துருப்பேன். பார்க்கும்போது நமக்கு வெள்ளியான்னு தோணும், ஆனால் வெள்ளியாக இருக்காது, அது சில்வராக இருக்காது, கோல்டே தான் அது. ஆனால் அதில் தங்கம் வந்து 50%, 75% அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கேட்டகரி. 18 கேரட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதுதான் நிறைய பேர் 18 கேரட்டு பிடிச்சிக்கங்க கூட வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி இப்படிங்கிற மாதிரி. ரிட்டர்ன் பண்ணும்போது 916க்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 கிராம் வாங்குறேன், நான் இதை வச்சு சொல்கிறேன். இப்போ இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 11 கிராம் 11 கிராம் 11,680 வருது இந்த பீஸு. இப்போ இந்த பீஸ் வந்து நான் ரெண்டுக்கும் ரேட் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதில் ஸ்டோன் லெஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோனும் இல்லை, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 11,630 இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 11,610 இன்டு 6,040க்கு இந்த ப்ராடக்ட் நாங்கள் திருப்பி எடுப்பேன் 70,124 ரூபாய்க்கு. ஓகே, நீங்கள் வாங்கினது 79,500க்கு இந்த ப்ராடக்ட் 916. அப்போ உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு? ஒரு 9,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. இனி நமக்கு 18 கேரட்டுக்கு போகலாம். இப்போ இது 18 கேரட் வெயிட் வந்து சேம் 11,610. இதுக்கும் நம்ம ஒரு 13% அடிக்கிறேன், வேஸ்டேஜ் ஆட் பண்ணிவிட்டு. இன்றைக்கி ரேட்டு ஒரு 5,600 18 கேரட்டோட ரேட்டு போட்டாச்சு. அப்போ உங்களுக்கு 68,200 வந்துருச்சு இந்த ப்ராடக்டோட ரேட். இப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 68,200 கொடுத்தா இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலான்னு வைங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் தான் நான் சொன்னது கரெக்ட் தான். அப்போ 68,200க்கு நீங்கள் இது வாங்கிட்டு போயிடுச்சு. ஓகே, அப்புறம் இதே 11,610 நீங்கள் கொண்டு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். அது நம்ம ஷாப்பில் இல்லை, வேறு எந்த ஷாப்பில் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அவங்க அன்னைக்கு என்ன 18 கேரட்டோட இப்போ போர்டு ரேட் இன்னைக்கு 6,040 916க்கு இருக்கிற மாதிரி 18 கேரட்டுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் இருக்கும். அந்த ரேட்டும் நான் சொல்கிறேன் சேஞ்சாக ஆகலை, 5,600 தான் இருக்குது அப்படின்னு வைங்க. அப்போ வந்து 60,372க்கு திருப்பி எடுப்பேன். 60,500ன்னு வைங்க, ஒரு ரவுண்டாக 60,500க்கு உங்களுக்கு திருப்பி எடுப்பேன் இதே ஐட்டம். நீங்கள் வாங்கினது எவ்வளோ ரேட்டுக்கு பார்த்துக்கோங்க. 11,610க்கு 13% வேஸ்டேஜ் போட்டு 5,200 போட்ட போது உங்களுக்கு 68,200 வந்துச்சு. ஆனால் 60,200க்கு இது திருப்பி எடுப்பேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வருது? 8,000. இதே 916ல் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு? 9,000 சில்லற டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அப்போ 18 கேரட் பெஸ்ட்டாக 916 பெஸ்ட்டானு நீங்கள் பாருங்கள். பெஸ்ட்டுன்னு இல்லை, 916 அப்படின்னா கொஞ்சம் அதோட கிளாரிட்டி ஆயிடுச்சு நமக்கு. 916 அவ்வளோதான், மேக்ஸிமம் பியூரிட்டிங்கோட ஒரு கிளாரிட்டி ஆயிடுச்சு. 18 கேரட் ஆகும்போது அது 18 கேரட் 18 கேரட் 75.5% தான் அதில் கோல்டு இருக்கும். அதுக்கு அதோட வேல்யூ தான் நம்ம கொடுத்து வாங்கணும். ஜாஸ்தி கொடுத்து வாங்கினா தான் நீங்கள் தப்பாகும், உங்களுக்கு அது லாஸ் ஆகும். ஆனால் இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு லாஸ் இல்லை. ஏன்னா 8,000 தான் 18 கேரட்டுக்கு உங்களுக்கு லாஸ் வந்துருச்சு. 916 ஆகும்போது 9,300 என்னமோ வித்தியாசம் வந்துருச்சு. ஒரு 1,000-1,200 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி போனது உங்களுக்கு 916 ப்ராடக்ட்டில் தான் போயிடுச்சு, 18 கேரட்டில் போகல.
ஓகே, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் காமிக்கும் போது அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்காம இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பீஸ் பாருங்க. இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது ஒரு ஆன்டிக் டச் கொடுத்த மாதிரி ஒரு பீட்ஸ் எல்லாம் வந்து செயின் அண்ட் டபுள் செயினில் ஒரு ஆன்டிக் டச் கொடுத்து பாருங்க. இந்த வேற லெவல் ஃபினிஷிங் இருக்கும். காஸ்டிங் ஃபினிஷிங் தான், ஹேண்ட்மேடு இல்லை. இது காஸ்டிங்கில் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஆன்டிக் டச் கொடுத்துருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா மொத்தம் வெயிட் ஒரு 15,700 வருது. ஓகே, 15,700 வெயிட் பார்த்துக்கோங்க. சும்மா டேக் இருக்குது ஆனால் கூட 15,700 டேகும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 16 கிராம் வருது. ஆனால் இதோட கோல்டு வெயிட் எவ்வளோன்னு சொல்கிறேன். இந்த பீட்ஸ் உங்களுக்கு இதில் லெஸ் ஆகும். 16 கிராம் வித் டேகோட வந்துருச்சு. டேக் விட்டுரு 150 மில்லி அது போகட்டும். ஆனால் இதோட கோல்டு வெயிட் சொல்கிறேன் 14,160 தான் வரும் உங்களுக்கு. 14 கிராம் 160 மில்லி. இந்த பீஸும் வந்து உங்களுக்கு ஒரு 15% போல தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா அது சின்ன செயின் எல்லாம் சைடில் வரதுனால சின்ன வேரியேஷன் வரும். ஜஸ்ட் 15%. அப்போ இது ஒரு 14,160 வருது. நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். இனி எல்லாத்துக்கும் நான் கால்குலேட்டர் எடுத்து அடிச்சு காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன். 14,160 நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 lakh வரும். ஓகே, ஒரு 1 lakhக்கு நீங்கள் இந்த ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப எலிகண்டான ஒரு டிசைன் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். லெங்த் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் 18 இன்ச் வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க. இது ஃபுல்லா பீட்ஸ் தான். இது சென்னை வரும்போது இந்த பீஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 பீஸ் ஆகுது இருக்கும் இந்த டைப்ல. ஏன்னா நான் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கு. அது சென்னைக்காக வச்சதுனால தான் அது காமிக்கல. இப்போ அதில் ஒரு சாம்பிள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த பீஸு இதோட கோல்டு வெயிட் வந்து டோட்டல் வெயிட் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்போ தான் கோல்டு வெயிட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதோட டோட்டல் வெயிட் வந்து உங்களுக்கு 19,540 இருக்கு. 2.5 பவுன் கணக்கு சொல்லலாம் வேணாம். 19,540 டோட்டல் வெயிட் வருது. ஆனால் கோல்டு வெயிட்டும் பார்த்துக்கோங்க 4,650 தான் இருக்கு. ஓகே, கோல்டு வெயிட் வந்து 4 கிராம் 650 மில்லி. ஆனால் டோட்டல் வெயிட்டு 2.5 பவுன் வருது. இதில் அந்த கோல்டுக்கு மட்டும்தான் நம்ம ரேட்டு போடுறது. ஓகே, ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான டைப். எல்லாத்துக்கும் இது பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் கூட ஒரு டிஃப்ரெண்டான டைப்பு. ஃபுல்லாக இது பீட்ஸ் டிஃப்ரெண்ட் பேல் வச்சு கிறிஸ்டல் எல்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான டைப்பில் ரெடி பண்ணியிருக்கு. 4,650 இதோட ரேட் எவ்வளோ வரும்னா, இந்த பீஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து 916 22 கேரட் தான். அந்த லக்ஷ்மி வச்ச மாதிரி ஒரு நம்ம கீழே காமிச்சல, இதுக்கு முன்னாடி காமிச்ச பீஸ். இந்த பீஸ் வந்து 18 கேரட். ஓகே, நான் ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறேன். இது 18 கேரட். இது மட்டும் தான் 18 கேரட். அது ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தால் நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்காது. 18 கேரட். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து 29,500 வரும். இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். 29,500க்கு இந்த ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த ஒரு பீஸ் பாருங்க. இதில் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அந்த டாலர் மட்டும் பாருங்க. வேற லெவலில் இருக்கும் டாலர். அதுவும் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் தான் வந்திருக்கு. ராதாகிருஷ்ணன் டாலர் மாதிரி இருக்கு. ராதாகிருஷ்ணன் தானே, கிருஷ்ண டாலர் தான். இதில் ராதாகிருஷ்ணன் சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கு. அந்த ஃபினிஷிங் பாருங்க வேற லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது எல்லாமே 916. அந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இப்போ இதுக்கு இடையில காமிச்சது மட்டும்தான் 18 கேரட். அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்ச நெக்லஸ் எல்லாமே 18 கேரட். அந்த ஸ்டெட்டும் 18 கேரட். பிரேஸ்லெட் எல்லாமே 916 22 கேரட். ஓகே, இந்த பீஸ் எல்லாமே HYD தான். ஓகே, இதோட வெயிட் வந்து டோட்டல் வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 20,200 வருது. இதோட கோல்டு வெயிட் வந்து ஒரு 15,430 தான் வருது. இதோட கோல்டு வெயிட் 15 கிராம் 430 மில்லி தான் வருது. இதோட பிரைஸ் பார்த்துச்சு அப்படின்னா 15,430க்கு ஒரு 1 lakhக்கு மேலே 8,000 வரும் உங்களுக்கு இந்த பீஸு. இதில் பீட்ஸுக்கெல்லாம் சார்ஜ் வரும். ஸ்டோன்லெஸ் பண்ணுற மாதிரியே சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா டோட்டல் வெயிட் வந்து 20,200 வருது. 20,200 வருது டோட்டல் வெயிட். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 20 கிராம் வருது. அதில் உங்களுக்கு கோல்டு வெயிட் வந்து 15,430 தான் வருது. ஓகே, அதுவும் இல்லாமல் இதோட கொக்கி எல்லாம் கூட பாருங்க. இந்த மாதிரி ஒரு லாக் இங்கே நார்மலாக இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இது வந்து
இதுக்குள்ளே அப்படியே லாக் பண்ணி விடலாம், ஒரு டபுள் லாக் போல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் பண்ணாதவங்க இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எடுக்கலைனாலும் நீங்கள் பார்க்குற டிசைன்ஸ் எல்லாமே வெளிகண்டான வேற லெவல் டிசைன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் 24 கிராம் வருது, ஆக்சுவலாக 25 கிராம் வருது. ஓகே, டோட்டல் வெயிட் சொல்கிறேன். ஆனால் இதில் ஸ்டோன்லெஸ் போக உங்களுக்கு 18,900 தான் இதோட வெயிட் வருது. 18 கிராம் 900 மில்லி தான் வருது. ஓகே, இது எல்லாமே ஹெச்ஓடி தான். டேக்ல நம்ம ஒன்றுலேயே மென்ஷன் பண்ணிப்பேன், நான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துல சின்ன இடத்துல தான் ஹால்மார்க் பண்ணியிருப்பேன். ஆனால் நமக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஹெச்ஓடி கரெக்டாக எழுதி வச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சைடெல்லாம் கூட பாருங்க, ஒரு ஆன்டிக் டச் கொடுத்துருக்கு சைடு. ஓகே, இதெல்லாம் வந்து எமரால்டு இது போட்டிருக்கு பீடு. இது பாருங்க, சூப்பரான ஃபினிஷிங், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதுவும் கிருஷ்ண டாலர் தான். இப்போ 18,990 வருது, நமக்கு 18,900 வருது டோட்டல் வெயிட்டு. இல்லை ஸ்டோன்லெஸ் போக 18,900 வரும்போது நமக்கு இதோட ப்ரைஸ் வந்து 1,33,500 வரும். ஓகே, 1,33,500 ஸ்டோன் சார்ஜ் எல்லாமே வரும். ஸ்டோன்லெஸ் போக ஸ்டோன் சார்ஜ் வரும் உங்களுக்கு, அது எல்லாமே சொல்லியிருக்குது நான். இந்த பீஸ் பாருங்க, இது வரைக்கும் வந்த பீஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கு. பீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி ஒரு லைட் கலரில் கொடுத்து ரொம்ப சூப்பராக, குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் நிறைய இல்லை, கொஞ்சம் பெரிய பீட்ஸ் கொடுத்து சூப்பராக ஒரு பேழு மட்டும் இடையில ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்கு. கீழே வந்து அழகான ஒரு டாலரு. இதுவும் வந்து ராதாகிருஷ்ண டாலர் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள், டாலர் ஃபினிஷிங் தான் வேறு லெவலில் இருக்கும். ஜூமிங்கில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப நீட்டாக கரெக்டாக செதுக்கின மாதிரி இருக்கும். இதோட வெயிட் வந்து மொத்தம் வெயிட் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, டேக்ல இருக்குது ஆனால் கூட அது பழகிடுச்சு, வெயிட் போட்டு காமிச்சு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் ஹெச்ஓடி நீங்கள் பார்த்துக்கோங்க, ஹெச்ஓடி உள்ள தெரியுது உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்கலாம், சைட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. இந்த டோட்டல் வெயிட் பார்த்தா 17,570 வருது. ஆனால் இதோட கோல்டு வெயிட் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு 12,710 தான் வருது. கோல்டு வெயிட் வந்து 12,710 வருது. 12,710 வரும்போது உங்களுக்கு 89,900 தான் வரும். இந்த பீஸுக்கு வந்து 89,900க்கு இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது சும்மா பீட்ஸ் மாலையெல்லாம் போடுறவங்க, கொஞ்சம் ஃபேன்சியாக டிஃப்ரெண்டான ஷேடில் வேணும், வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பீஸ் எல்லாம் விரும்புகிறவங்க கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கணும், ஏதோ வித்தியாசமாக இருக்கணும், அது அந்த மாதிரி தான் போடுவேன்னு இருக்கிறவங்களாம் இருக்குது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல எல்லாம் வந்து 1-2 ரெகுலர் கஸ்டமர் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க அதுக்கு அப்படியே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வருது தான் இது. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு டோட்டல் வெயிட் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, 9,310 வருது டோட்டல் வெயிட்டு. 9,310 உங்களுக்கு கோல்டு வெயிட் வந்து 6 கிராம் 680 மில்லி தான் வருது. ஓகே, நான் இந்த பீட்ஸு இந்த இதில் எல்லா பீட்ஸும் லெஸ் பண்ணுவேன். இந்த பெரிய பீட்ஸும் சரி, சின்ன பீட்ஸ். பெரிய பீட்ஸ் பாருங்கள் எப்படி அது ஒரு வுட்டு வந்து கட் பண்ணி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக, அது ஒரு வுட்டு மாதிரியே கிரானைட் மாதிரியே என்னென்னமோ ஃபீல் ஆகுது பாருங்கள். சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். இது வந்து கோல்டு வெயிட்டு 6,680 தான் வருது கோல்டு வெயிட் உங்களுக்கு. 47,800 தான் வரும் இந்த பீஸ். 47,800 எல்லாமே ஆவரேஜ் 18 இன்ச் வரும். செயினும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த செயின் வந்து நல்ல செயின் தான் போட்டிருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன். இன்னைக்கு கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சவங்க கண்டிப்பாக இருக்குல்ல நம்ம சர்க்கிளில். ஓகே, அப்புறம் சென்னை வரும்போது பார்க்கலாம், வித்தியாசமான கலெக்ஷன்ஸு
வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட மேலே இல்லை அப்படி சொல்லுவல்ல. ஆனால் இது சும்மா சொல்கிறது இல்லை, ஒரு வார்த்தையாக சொல்லலை. நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அங்கே டிசைன்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொரு பாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த டிசைன் பார்க்கும்போது நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே வரும்போது நீங்கள் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப எலிகண்டான வித்தியாசமான கலெக்ஷன்ஸ். அதுவும் மெயினாக வந்து லைட் வெயிட்டில், ஹெவி வெயிட்டில் எலிகண்டாக டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான டிசைன் எங்கே போனாலும் கிடைக்கும். ஆனால் சென்னை மக்களுக்காக ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷனோட நம்ம வந்து கூடி சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணுவேன். அப்போ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வர முடியாதவங்களுக்கெல்லாம் அங்கே விசிட் பண்ணலாம். ஓகே, இனியும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி ரெகுலராக இந்த மாதிரி போடுற வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, அப்புறம் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக ஒரு லைக் கொடுங்கன்னு சொல்கிறத விட லைக் கொடுங்க அப்படின்னு சொல்கிற வேடே வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு வேடு தான். ஏன்னா சப்போர்ட்டிங் தான். லைக் நீங்கள் கொடுக்குற அப்படின்னா எங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்ம உங்களுக்கு நல்ல தெளிவாக பேசுகிறது ரொம்ப டைம் எடுத்து ஒருத்தருக்கு சிலப்போ இரிட்டேட் ஆகலாம். ஆனால் கூட நம்ம வந்து ஒரு 90% பீப்புள் வந்து ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது அவங்க உள்ள வந்து டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போய்க்குவாங்க, ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போய்க்குவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு கரெக்டான டீட்டெயில் தெரியணுங்களும் இருக்குது. அதனால் நம்ம மேக்ஸிமம் தெளிவாக கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஏதோ ஒரு தப்பு நம்ம சைட்லேருந்து வந்தால் கூட இது எனக்கு தப்பு வந்தது தான், நான் மாற்றி சொல்லிடுச்சுன்னு கூட நான் ஒரு டைம் சொல்லி ரொம்ப கிளியராக மெதுவாக கிளியர் பண்ணி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்குது. ஏதாவது கன்ஃபியூஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இப்படி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி சொல்லியிருக்கு, ஏதாவது இருந்துச்சுன்னா. ஏன்னா நம்மளும் வந்து எழுதி வச்சு கால்குலேட்டரில் அடித்து சொல்கிறது ஹரிபரியாக அர்ஜென்ட்டாக நம்ம பண்ணும்போது சில போது வித்தியாசங்கள் எல்லாம் வரலாம். நீங்களே பர்சன்டேஜ் அடித்து கால்குலேட், நான் எப்போதும் எல்லா பீஸுக்கும் நான் கண்டிப்பாக பர்சன்டேஜ் சொல்லிட்டு தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கணக்கு போட்டு நீங்களே பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே.